ஹாய் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் ஆசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, தெலுங்கானாவில் 20 வருஷம் இல்லாத அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு, எதனால இந்த மாதிரி ஆயிருக்கு, விபத்து வந்தனால என்ன ஆயிருக்குங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெலுங்கானா ஸ்டேட்டில் முலுகுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக், ஓகேங்களா. அங்கே காலைல 7:27 இருக்கும் காலையில். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ஆகிருக்கு. அந்த டைமில் ஸோ மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயந்து போய் வெளியில் ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நிலநடுக்கம் வந்தால் யாராக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறத விட ரோட்டுக்கு வந்து ப்ரைவேட்டாக எந்த இடமும் இல்லாமல் நிலத்தில் இருக்கிறது சேஃபு. ஸோ புரிஞ்சிங்க. 5 ரிக்டர் ஸ்கேலில் 5.3 வந்து சென்டிமீட்டர் வந்து பதிவாயிருக்கு. ஸோ நிலநடுக்கத்தை அளப்பாங்க எவ்வளோ சென்டிமீட்டருன்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5.3 அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இது எப்படின்னா மொத்தம் 10 தான் இருக்குது. 10ல் 5.3ங்கிறது நடுவில் இருக்குது, மீடியம், ஓகேங்களா. ரொம்ப லோவும் இல்லை, ஹையும் இல்லை, மீடியம். ஸோ இதனால பெரிய விபத்து வரமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ வீடு விரிசலாக இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி நிலநடுக்கம் எப்படி வருதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தெலுங்கானாவில் நடந்த எர்த்குவேக், ஓகேங்களா. வந்து ரிக்டர் ஸ்கேல் வந்து அளவு பண்ணியிருக்காங்க 40 கிலோமீட்டருக்கு கீழே பூமிக்கு அடியில். ஸோ இது எப்படி வருதுங்கிறதுக்கு முன்னாடி, பூமி தெரியுமில்ல, பூமி எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு உருண்டையாக இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் ஒரு பாதியாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா தண்ணி, கல், மண் எல்லாமே சேர்ந்து ஒரு அளவுக்கு நிலம், தண்ணி எல்லாமே இருக்கும். அதை விட்டுருங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு லேயராக பெரிய பாறை இருக்கும், ஓகேங்களா. அந்த பாறை தான் இது நிலநடுக்கத்துக்கு காரணம். அது வந்து நிறையா இருக்கும், அப்படியே கிராஸ் ஆகி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு ஜாயிண்ட் ஆகி ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது, எல்லாத்துக்கூடையும் கரடு முரடாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் இல்லாமல் மண்ணாகவும் இல்லாமல் நெருப்பு குழம்பு மாதிரி அப்படியே திக்காக இருக்கும் ஒரு லேயரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெப்பம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இன்னொரு கோர்னு ஒன்று இருக்கும், அவுட்ரு கோர்னு ஒன்று ஹீட்டாக உள்ளது ஒன்று ரவுண்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த பெரிய பாறை வந்து வருஷத்துக்கு 5 சென்டிமீட்டர் மூவ் ஆகும், ஓகேங்களா. இப்படி மூவ் ஆகுனுச்சுன்னா உள்ளது வெளியில் வந்து சுனாமி மாதிரி பெருசாக கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இது என்ன ஆயிருக்குன்னா, நம்ம இப்படி மூவ் ஆகுனுச்சுன்னா உள்ளேருந்து வெளில வந்து இந்த மாதிரி ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கு இப்படி மோதி இப்படி கிராஸ் ஆகுறதுனால மேலே வந்து எர்த்குவேக் மாதிரி உருவாகுது, ஓகேங்களா. ரிக்டர் ஸ்கேலில் வந்து அளவு எடுப்பாங்க. ஸோ நிலநடுக்கத்தை அதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா. அதில் அளவில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வந்து லோ. ஸோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த 1லேருந்து 3க்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ரிக்டர் ஸ்கேலால் கண்டுபிடிக்கும். 3 to 6 பார்த்தீங்கன்னா மீடியம். இப்போ வந்திருக்குல்ல தெலுங்கானாவில், அது வந்து 3லேருந்து 6. ஸோ பெரிய விபத்தாகாது. அது வந்திருக்குன்னா 3லேருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு உணர்வு வரும். ஸோ 6லேருந்து 10க்குள்ளே போனச்சுன்னா தான் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. மறக்காம சேனலுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் டியூட்ஸ். ஜப்பான் ஹேர் கட் எப்படி இருக்கு? 3000 ரூபா கொடுத்து வெட்டினேன். இர்ஃபான் ப்ரோ வீடியோ போய் பாருங்க. I'm
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்